அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை ரிப்பன் பில்டிங் அருகே உள்ள விக்டோரியா ஹால் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தற்போது பார்த்தோம்னா சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தற்பொழுதுதான் இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இவங்க என்ன மாதிரியான போராட்டங்களை அந்த கோரிக்கைகளை முன்வைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தவும், ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 28,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். அதே போல தொழில் உரிம கட்டணம், தொழில் வரி, சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். சென்னை மாநகராட்சி பணிகளை தனியார் மயமாக்க கூடாது. ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க கூடாது. அதே போல மாநகராட்சி பள்ளிகளை மூடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து, முக்கியமாக சென்னை மாநகராட்சிக்கும் அதே போல தமிழக அரசுக்கும் இத்தகைய கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னையில் முக்கியமா பார்த்தோம்னா ரிப்பன் பில்டிங்க்கு அருகே இருக்கக்கூடிய அந்த விக்டோரியா ஹாலுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சாலையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினருடைய அனுமதி என்பது கிடையாது. இருந்தாலும் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது காவல்துறையினரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா சிறிது நேரத்திற்கு முன்பாக கூட இரண்டு தரப்புக்கும், காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே அந்த தள்ளுமுள்ளு என்பது லேசான தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் கூட ஏற்பட்டது. அந்த வகையில தொடர்ந்து அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடத்துல அனுமதி இல்லாமல் அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில 2 எஸ்பிக்கள் தலைமையில இங்க பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல காவல் ஒப்பந்த வாகனமும் கூட இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை ஒருவேளை கைது செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தால் அதற்கேற்ற வகையில் இங்கே காவல்துறையினரும் அதே போல அந்த வாகனங்களும், அந்த காவல் வாகனங்களும் கூட இந்த இடத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த விக்டோரியா ஹாலுக்கு அருகே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். பார்த்தோம் அப்படின்னா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த முதல் மின்கட்டண உயர்வு என்பது வந்த பொழுதே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே அந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், முக்கியமாக பார்த்தோம் என்றால் மின்கட்டண உயர்வு, அதே போல சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும், அதே போல கள்ளச்சாராய விவகாரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையுமே கூட பல்வேறு போராட்டங்களை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்றாலுமே கூட அவர்கள் போராட்டத்தை ஒரு புறம் எடுத்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சி அதே போல தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா சமீபத்தில் குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு பார்த்தோம் என்றால் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தின செய்தி அப்படின்னு பார்த்தா கூட பெசன் நகர் பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கக்கூடிய அந்த டெண்டரும் கூட அந்த தேதி கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தவும், ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 28,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். தொழிலாளர் அந்த தொழில் உரிம கட்டணம், தொழில் வரி, சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும். சென்னை மாநகராட்சி பணிகளை தனியார் மயமாக்க கூடாது. ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் தெருவோர வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்க கூடாது. மாநகராட்சி பள்ளிகளை மூடக்கூடாது உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.